360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். மகரம் அப்படின்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் இந்த சனி பகவான் எங்கே இருக்காரு, என்ன நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு, மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க, என்ன நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க, இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான பலன்கள். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவர் இந்த மாதம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கோச்சாரத்தில் குரு 5ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் தெய்வ அனுகூலம். இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடு நிறைய ஏற்படும். வருமானம் இருக்கா, சம்பாத்தியம் இருக்காண்டா ஓரளவுக்கு உண்டு. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும் அந்த சம்பாத்தியத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்காண்டா உங்களுடைய கோச்சாரத்தில் குரு 5ல் இருக்கிறதுனால ஒன்றும் குழந்தைகளுக்காக இந்த மாதம் செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது ஆன்மீகமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். ஆக 5ஆம் இடம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமோ ஈஸியாக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு, அவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஆரம்பத்தில் சூரியன் அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது முயற்சிகளில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆக நல்லா பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எந்த ஒரு முயற்சியும் இந்த மாதம் பண்ண வேண்டாம். உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் சக்ஸஸ் ஆகாது. அதனால் பெரிய லெவலில் நீங்கள் ஆர்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதத்தில் பொறுமையாக கொஞ்சம் இருங்க. அதையும் மாரி நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அது அடுத்தவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். அல்லது நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுற அளவுக்கான உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க, மற்றவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தாருக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டூர் இருக்கும் அல்லது ட்ராவல் இருக்கும், அதுக்காக செலவு பண்ணுவீங்க. இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னா பெரிய லெவலில் அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகுமானா இல்லை. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அல்லது நல்ல விலைக்கு போகிறது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. பட் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் லாபம் அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் தான் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. ஆக அதில் பெரிய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸுக்கு தந்த லாபமோ இந்த மாதம் இல்லை. நீங்கள் ஒருவேளை உற்பத்தி இல்லாமல் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே இந்த மாதம் சுமாராகவே இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா அதையும் நீங்கள் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை பாருங்கள். எந்த துறைகளில் நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்களுடைய வேலையில் திருப்தியற்ற ஒரு மனநிலை அல்லது சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையை பற்றிய ஃபீலிங் வேண்டாம். அது வரைக்கும் வேலையில் பிரச்சனை, வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, வேலை இருக்குமா போயிருமாங்கிற சூழ்நிலைகள், வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதம் ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம்
வேலையை பற்றிய பயன் உங்களுக்கு நீங்கும். நல்ல சர்வீஸ் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கெரியரில் ஜாபில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ரெக்கக்னைஸ் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்குமா, எப்போ கிடைக்கும்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரும். என்ன காரணத்திற்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது, நான் ஜெயிப்பேனா கண்டிப்பாக 14ஆம் தேதிக்கு அப்புறம் வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், நான் பாஸ் பண்ணுவேன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவேன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாமே சக்ஸஸ். ஸோ வெற்றி என்பது உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதனால் எல்லாமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், அந்த ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் பெரிய லெவலில் ஹோப்பாக இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலத்தால் குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நார்மல் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், வேறு கோல்டு பாண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எதுலேனாலும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். நார்மலான லாபம் உங்களுக்கு வரும். ஒருவேளை லாபம் வருங்கிறதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் டெம்டேஷன் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு பெரிய லெவலில் பண்ண வேண்டாம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்காக அரசியல் வாழ்க்கை மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எலெக்ஷன்களில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவோம், வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் இந்த மாதம் சுமார். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தனவரவு 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு, நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணுங்க. குறிப்பாக பெருமாள் கோயிலில் கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.